குடிக்க போகிறது கிடையாது. சாமிங்கிறது ஸ்தூலமா சூட்சுமமா அப்படின்னா சூட்சுமம், அது ஸ்தூலம் கிடையாது. ஸ்தூலமான ஒன்று, நான் ஸ்தூலமாக இருக்கிறேன், ஜட பொருளாக இருக்கிறேன். நான் இந்த உடம்போடு இருக்கிறேன், ஸ்தூலமாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு வைங்க, நான் எடுத்து சாப்பிட்றேன், அப்போ இங்கே குறையும். நான் எடுத்து சாப்பிட்டா அது குறையும், இல்லைன்னா அது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? இப்போ சாமி இருக்கார், அந்த சாமி சாப்பிட்றாரா அப்படின்னாக்கா அவர் சூட்சுமமாக தான் சாப்பிடுவார். ஏன்னா சாமி சூட்சுமமாக இருக்கார், மறைபொருளாக இருக்கிறார். மறைபொருளாக இருப்பவர் சாப்பிட்டாலும் மறைவாக தான் சாப்பிடுவார் ஒழிய அதுலேருந்து எந்த பொருளும் இருக்காது, எடுக்க மாட்டாங்க. எசன்ஸ் எல்லாம் குறைய போகிறது இல்லை. அதுலேருந்து அது எந்த பொருளும் திடப்பொருளாக குறையாது, அது எசன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இது பாருங்க, இங்கே என்ன எழுதியிருக்கு? ஓம் அகத்திசாய நமக. ஓம் அகத்திசாய நமகன்னு எழுதியிருக்கு. படிச்சிட்டிங்களா? இப்போ மூடிடுவோம். இப்போ என்ன சொல்லுங்க, என்ன எழுதியிருந்தது? ஓம் அகத்திசாய நமக. இப்போ இங்கே இருக்கிற மந்திரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்குள்ள வந்ததுனால இங்கே மந்திரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. இங்கேயே இருக்கு, உங்களுக்குள்ளேயும் வந்திருக்குது. கரெக்டா? இப்போ இதோட சாராம்சத்தை மட்டும் தான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா ஒழிய அந்த எழுத்துக்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுக்கலை. அதுபோல் எப்படி ஒன்று படிக்கிறோம், ஒரு மந்திரத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், ஒரு டைலாக் நம்ம படிக்கிறோம், எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்து சேருதோ, அந்த பிரிண்டில் இருக்கிறது காணாமல் போகாதோ, அந்த மாதிரி நம்ம வைக்கிற சாப்பாடுகளெல்லாம் கடவுள் எடுத்துப்பார். ஆனால் இங்கே குறையாது. நீங்கள் தண்ணி வச்சாலும் அப்படி தான், சாப்பாடு வச்சாலும் அப்படி தான். சாமி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா குறைஞ்சாதான் சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறதுல ஞானம் இல்லை. அவர் ஸ்தூலமாக இல்லை, சூட்சுமமாக இருக்கார் அப்படின்னாக்கா இந்த சூட்சுமமாக தான் இதை எடுத்து சாப்பிடுவார். எப்படி இப்போ நம்ம மந்திரத்தை சொன்னோன்னா அந்த மாதிரி தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞான நிலைன்னு பேர். புரியுதுங்களா? ஆக சரியே கிரிய யோகம் ஞானம்னு 4 நிலை இருக்கிறது. ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு ஜென்மமாக கடந்து போக போக நம்ம ஒரு நிலையை ஒசந்து போவோம். கடைசியாக முக்தி மோட்சம்ங்கிறத அடைய போகிறோம். கடைசியாக தான் அடையணும்னு இல்லை, பக்தி மார்க்கத்திலேருந்து முக்திக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போனவங்க தான் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இப்படி பல பேர் முதல் நிலை 2ஆம் நிலையில இறைவனை அடைஞ்சிருவாங்க. அப்படியும் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக விதிவிலக்காக அந்த மாதிரி போகிறதுனால தான் அவங்களாம் நம்ம கடவுளாகவே நம்ம அவங்களையும் கோயிலில் வச்செல்லாம் வணங்குறதுக்கு காரணம் இதுதான். சராசரிகள் படிப்படியாக 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படின்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்பிக்கைகள்னு சொல்கிறது. ஆக ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஜம்ப் பண்ணும்போது அந்த பாடம் நமக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் உட்கார முடியல. உங்களால் தியானம் பண்ணிட்டு உட்கார முடியாததுக்கு காரணம்